Hi, this video is about an introduction to cost accounting. So cost accounting subject na enna adula ennalam irukku adula ennalam நம்ம படிக்க போறோம் at the end of the subject நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So coming to introduction to cost accounting. Okay, so இந்த cost accounting ன்ற வேர்டை நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு காஸ்ட், இன்னொன்னு அக்கவுண்டிங். காஸ்ட்ங்கிறது என்ன? எக்ஸ்பென்ஸ், செலவு. ஓகேவா? அக்கவுண்டிங்கிறது இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ். டெஃபினேஷன் இருக்கு, ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ். ஒரு நிமிஷம் சார், ஆடியோ பரவாயில்ல. ஓகே, so accounting is the process of recording the transactions. Costingகிறது expense, accountingகிறது process of recording the transactions. அதுல ஒரு டெஃபினேஷனா சொல்லணும்னா cost accounting is the process of recording, classifying, analyzing, allocating, reallocating and apportioning every element of cost to every unit of product or service. சரி, இப்போ நமக்கு டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த காஸ்ட் அக்கௌண்டிங்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காஸ்ட்னா என்னன்னு படிக்க போறோம். காஸ்ட்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஜஸ்ட் சும்மா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஒரு டக்குன்னு ஒரு குயிக் கம்பேரிசன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல எக்ஸ்பென்ஸை நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பிரிப்போம். Revenue expenditure, that which is recurring in nature. Capital expenditure, that which is non-recurring in nature. Ana costing we classify cost into various elements: raw material cost, labor cost, indirect materials, indirect labor. So inga coming to classification of cost, let me tell you a quick classification of cost. I am not getting into the details of the subject here. நான் வெறும் சும்மா காஸ்ட்னா என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். அந்த காஸ்ட்ல நமக்கு ரெண்டு விதமா காஸ்ட் கிளாசிஃபை ஆகும். ஒன்னு டைரக்ட் காஸ்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு வரும்போது it is direct material, direct labor and direct expenses. Direct material, direct labor, direct expenses. Indirect cost ன்னு வரும்போது it is indirect material, indirect labor and indirect expenses. இதெல்லாம் elements of cost. இந்த direct cost we call it prime cost, indirect cost we call it overheads. சரி, இதெல்லாம் தான் cost, இதெல்லாம் தான் various cost, இதெல்லாம் தான் various expenses. So here I am not to tell you about the details of classification of cost. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு சாப்டருக்குள்ளேயும் போவோம். மெட்டீரியலுக்கு தனி சாப்டர், லேபருக்கு தனி சாப்டர், எக்ஸ்பென்சஸ்க்கு தனி சாப்டர், ஓவர்ஹெட்ஸ்க்கு தனி சாப்டர்னு சொல்லிட்டு. ஸோ சாப்டர் பை சாப்டர் we will have an in-depth analysis of all the cost. அந்த காஸ்ட் எல்லாம் எதுக்காக அனலைஸ் பண்ணோம், செலவு பண்ணோமா, அதை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல போட்டோமா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் சேல்ஸோட கம்பேர் பண்ணி அதை பண்ணிட்டு போனோமா அப்படிங்கிறது happens in financial accounting. Whereas in cost accounting we conduct a detailed analysis of cost. அதை எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, whether the cost is controllable or uncontrollable. அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு அனாவசியமா செலவு பண்ணுவானே, நம்ம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவாய்டபிள் ஆர் அன்அவாய்டபிள். அவாய்டபிள் அப்படின்னா அந்த காஸ்ட்டை ஜீரோ ஆக்கலாம், அன்அவாய்டபிள்னா அந்த காஸ்ட்டை இன்கர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா அந்த காஸ்ட் whether it can be controlled, whether it can be reduced. So இந்த further analysis of cost எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த cost accounting subject it is predominantly applicable to manufacturing sector of an organization. Predominantly applicable to manufacturing sector of an organization. So maintenance of cost accounts books manufacturing sector க்கு compulsory. ஓகேவா? அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னே அந்த ப்ராடக்ட்டுக்கு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது இஸ் திஸ் செல்லிங் ப்ரைஸ் கண்ட்ரோல்டு பை த ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டா நோ. நான் ஒரு ப்ரொடியூசரா இருந்து நான் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ப்ராடக்ட்டுக்கு க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. நேம் இட் எனி ப்ராடக்ட்.
Okay, any product, it will have a close substitute in the market. Electronic appliances இருக்கலாம், fast moving consumer goods இருக்கலாம். Name any product, there are close substitutes and competitive products in the market. அப்படி இருக்கும்போது என்னோட ப்ராடக்ட்டுக்கு அங்கே ஒரு சேல் இருக்கணும் மார்க்கெட்டில் அப்படின்னா the selling price must be adjusted to competitive price. So price is driven by market forces, it is not decided by the producer. அப்படி இருக்கும்போது என்னோட ஆர்கனைசேஷன் எப்படி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்? என்னோட ஆர்கனைசேஷன் கேன் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் only by cost control and cost reduction. Only by cost control and cost reduction. இதுல cost control will be a short run objective, whereas cost reduction will be a long run objective. ஓகேவா? ஸோ முதல்ல நான் அனாவசியமாக செலவு பண்ணுறேன், கனாபினான் செலவு பண்ணுறேன், ரொம்ப லாவிஷியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல என்னோட காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா ஐ ஹாவ் டு லுக் இன் டு மெஷர்ஸ் டு ரெடியூஸ் காஸ்ட். ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்னு வரும்போது அவங்களுக்கு ரா மெட்டீரியல் வாங்குறச்சே அவங்க வந்து ரா மெட்டீரியல் வாங்குற சப்ளையர் கிட்ட நெகோஷியேட் பண்ணி பல்க் பர்ச்சேஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து லேபரரோட ப்ரொடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி லேபரருக்கு வந்து ஏதாவது ஒரு மிஷின் டூல்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்து அவள் மெக்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி லேபரோட ஒர்க்லோட வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு லேபரர் முடிக்கிற டைமை ரெடியூஸ் பண்ணி லேபர் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். So first measure will be to control cost, next measure will be to reduce cost. Why is it done? To maximize profits. Why should you maximize profits? Because our objective of the organization, primary motive is profit maximization. Over a period of time, longer run objective of the organization becomes wealth maximization. இது எல்லாம் எப்படி பாசிபிள்? செல்லிங் ப்ரைஸும் என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நான் காஸ்ட்டை முதல்ல கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கப்புறமா காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும். அப்போ தான் என்னோட ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவை ரீச் பண்ண முடியும். ஸோ கமிங் டு த சப்ஜெக்ட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். உங்களோட சப்ஜெக்ட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங்கை நான் வந்து 3 பிரிப்பேன். The subject of cost accounting, I will divide it into 3 categories. 1. Elements of cost. Innone methods of cost accounting, methods of costing, and the last is techniques of cost control. இதுல elements of cost ல we have material, labor, overheads. Methods of costing ல you will have job costing, batch costing, process costing, joint product and byproduct, contract costing, and finally operating costing. Techniques of cost control, you will have marginal costing, standard costing, budgetary control. இது இல்லாமலேயும் உங்க சிலபஸ்ல இன்னும் ஒரு 3 சாப்டர்ஸ் இருக்கு, which is cost bookkeeping. அது வந்து கிளாசிஃபிகேஷன்லயே வராது, அது தனியா. ஓகே, that is cost bookkeeping. ஒன்று வந்து cost sheet, இன்னொன்று reconciliation of costing and financial profits, reconciliation of costing and financial profits, and the third one will be integrated accounting. இது இல்லாமல் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று, அதுவும் தனி கேட்டகரியாக இருக்குது. இது இல்லாமல் யூ ஹாவ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ, for to bring about uniformity in the accounting procedure followed by various organizations,
அதே மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங்க்கும் யூ ஹாவ் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? இதுதான் உங்களோட மொத்த சிலபஸும். இந்த மொத்த சிலபஸ்ல நான் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற ஃபிகர் வந்து இஸ் அப்ராக்சிமேட் நம்பர்ஸ். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 or 10 போட்டுக்கலாம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் will be 30 marks. Methods of costing will be another 30 marks. Techniques of cost control will be 30 marks. Cost bookkeeping, cost accounting standards எல்லாம் சேர்த்தே ஒரு 10 marks. 100 marks division வந்துட்டா. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம், ஒரு மைல்ட் டீவியேஷன்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ நவ் கமிங் டு த டீடைல்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னா என்ன, மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்னா என்ன, டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வரேன். எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் என்னெல்லாம் காஸ்ட் இருக்கு? மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட்ல என்ன அனலைஸ் பண்ணுவோம்னா, ரா மெட்டீரியல் வாங்க போறோம். ரா மெட்டீரியல் தான் மெட்டீரியல் காஸ்ட். அது வாங்க போறோம், எந்த சப்ளையர் கிட்டேயும் வாங்க போறோம், என்ன விலைக்கு வாங்க போறோம், என்ன குவாலிட்டியில வாங்க போறோம், அட் வாட் இன்டர்வல்ஸ் am I going to purchase the raw material அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரா மெட்டீரியல் காஸ்டிங் சாப்டர்ல படிப்போம். அடுத்தது லேபர். நான் ரா மெட்டீரியல் வாங்கி வச்சா அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஐ நீட் ஸ்கில்டு லேபரர்ஸ். அந்த ஸ்கில்டு லேபரர்ஸ்க்கு நான் எப்படி வேஜஸ் கொடுக்க போறேன், அந்த ஸ்கில்டு லேபரர்ஸ்க்கு டைம் பேஸ்ட் வேஜஸ் கொடுக்க போறேன்னா, பீஸ் ரேட் வேஜஸ் கொடுக்க போறேன்னா, குரூப் போனஸ் ஸ்கீம்ஸ் மாதிரி கொடுக்க போறேன்னா அப்படின்ட்டு. அண்ட் த லேபர் டர்ன் ஓவர். ஒரு ஆர்கனைசேஷன்ல லேபர் ஃபோர்ஸ் கமிங் இன் அண்ட் கோயிங் அவுட் டியூரிங் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இஸ் வாட் யூ கால் அஸ் லேபர் டர்ன் ஓவர். அதெல்லாம் லேபர் சாப்டர்ல பார்ப்போம். ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ்ங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். The expenses incurred for supportive activity for producing the goods. அப்படின்னா அந்த ஓவர்ஹெட் காஸ்ட்டை நான் குட்ஸோட காஸ்ட்ல எப்படி கொண்டு வருவேன்? ஏன்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ்ன்னு வரும்போது அந்த காஸ்ட்ல டைரக்ட் காஸ்ட் மட்டும் இல்லை, இன்டைரக்ட் காஸ்ட்டும் இருக்கும். அப்படின்னா நான் பொதுவாக இன்கர் பண்ற எக்ஸ்பென்ஸ், சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், ரெண்ட் ஆஃப் த ப்ரெமிசஸை நான் அந்த ப்ரெமிசஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவேன்? அதெல்லாம் வந்து you will study it under overheads chapter. So at the end of overheads chapter and at the end of elements of cost எனக்கு காஸ்ட்டுக்கான பிரேக்கப் தெரியும். காஸ்ட்னா என்னெல்லாம் காஸ்ட், அந்த காஸ்ட்டுக்கான பிரேக்கப் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கம்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்ல applicability of cost accounting to the various industrial sectors. இது வந்து ப்ராக்டிக்கலா இருக்கும். ஒரு ப்ராக்டிக்கலா வந்து இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்டை நம்ம வெறும் ஒரு டெக்ஸ்ட் புக், நோட் புக், கால்குலேட்டர், பென் மட்டும் இல்லாம அதை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு செக்டர்ல, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்லயோ இல்ல சர்வீஸ் ரிலேட்டட் செக்டர்லயோ நான் அதை எப்படி அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கறத மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். அதுல ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஜாப் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் ஜாப் ஆர்டருக்கு நம்ம எப்படி ஒரு கொட்டேஷன் ரைஸ் பண்ண போறோம், அதாவது அந்த ஜாபுக்கான காஸ்ட் ஸ்பெசிஃபைடு கஸ்டமைஸ்டு ஆர்டராக இருந்தால் அந்த ஜாபுக்கான காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி அதில் ப்ராஃபிட் மார்ஜின் ஆட் பண்ணி யூ ப்ரெசென்ட் அ கொட்டேஷன் டு தி கஸ்டமர். அது வந்து கஸ்டமைஸ்டு ஜாப் ஆர்டராக இருக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து அது கொட்டேஷன் ஒரு டெண்டராக இருந்ததுன்னா the least quote will be taken a chance in case of job costing. So job costing வந்து ஒரு டெண்டர் கொட்டேஷனோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் ஆர்டர் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் ஆர்டருக்கு என்னெல்லாம் காஸ்ட் அதில் ப்ராஃபிட் மார்ஜின் ஆட் பண்ணி கொட்டேஷன் ரைஸ் பண்ணுவோம். பேட்ச் காஸ்டிங். பேட்ச் காஸ்டிங்ல வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்ச்ல எவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது. அதாவது இப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச். ஸோ மார்ச் 31st வரைக்கும் எனக்கு டிமாண்ட் இஸ் ஈவன்லி ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த இயர். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு நெக்ஸ்ட் இயர் ஃபோர்காஸ்டட் டிமாண்டுக்கு நான் ஏப்ரல் 1ஆம் தேதியே ஆர்ச்சில் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். I will also produce evenly throughout the year. So ஒரு batch produce பண்ணுவோம். And the batch will be based on demand தான். The batch size will be based on demand தான். And the batch size நம்ம எப்படி டிசைட் பண்றோம், எவ்வளோ யூனிட்ஸா ஒரு பேட்ச்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்றோம். அந்த பேட்ச் குவான்டிட்டியை டிசைட் பண்றது தான் பேட்ச் காஸ்டிங். அந்த பேட்சை ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அந்த பேட்ச்ல குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு விதமான காஸ்ட் உண்டு. ஒன்று செட்டப் காஸ்ட், இன்னொன்று ப்ரொடக்ஷன் காஸ்ட். அந்த பேட்சை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஐ ஹாவ் டு கெட் த திங்ஸ் ரெடி, அது செட்டப் காஸ்ட். அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுறச்சு ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ வந்து தட் இஸ் பேட்ச் காஸ்டிங். இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து டைரி மில்க் சாக்லேட் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ், இல்லை வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், டோலோ 650 இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேட்ச் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். அதாவது தட் பர்டிகுலர் பேட்ச் இஸ் ப்ரொடியூசிங் தட் குட்ஸ் அப்படிங்கிற பேட்ச் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அந்த பேட்ச் குவான்டிட்டி எப்படி டிசைட் பண்ணுறோம். ப்ராசஸ் காஸ்டிங்.
ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது மல்டிபிள் ப்ராசஸஸ் பாஸ் பண்ணி முதல்ல ஒரு ப்ராசஸ் அப்புறம் ஒரு ப்ராசஸ் அப்புறம் ஒரு ப்ராசஸ்னு ஒரு 3-4 ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ்ட் அவுட்புட்டாக வெளில வருது. எடுத்தோடனே போட்டோமா வெளில வந்துதா அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ராசஸாக அதை பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் process costing. So எனக்கு at the end of every process obviously வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் இருக்கும். abnormal லாஸ் இருக்கலாம், நார்மல் லாஸ் இருக்கலாம், abnormal gain இருக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போறோம், அதெல்லாம் process costingல பார்ப்போம். as a result of process எனக்கு obviously வெளியில அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் ஒன்று பிளான்டு ப்ரொடக்ஷனாக இருக்கும், ஒன்று அன்பிளான்டு ப்ரொடக்ஷனாக இருக்கும். பிளான்டு ப்ரொடக்ஷன் தான் வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட், அன்பிளான்டு ப்ரொடக்ஷன் வந்து பை ப்ராடக்ட். அப்படின்னா என்னோட காஸ்ட் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நான் எப்படி ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட்டுக்கு அலோகேட் பண்ண போகிறேன், அது ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட் காஸ்டிங். கான்ட்ராக்ட் காஸ்டிங் இஸ் predominantly applicable to the construction sector. ஸோ ஒரு கான்ட்ராக்டருக்கும் கான்ட்ராக்டிக்கும் ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் என்டர் ஆகி கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகி அவங்க ஒரு பர்டிகுலர் ப்ரெமிசஸையோ ஒரு பில்டிங்கையோ இல்லை வந்து ஒரு ரோடோ ஏதோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வந்து பேமெண்ட் வில் பி டிஸ்பர்ஸ்ட் இன் மல்டிபிள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஒன் ஷாட்டில் வந்து போய் ஒரு 10 கோடி 20 கோடி அப்படி கொடுக்க போகிறது இல்லை. த பேமெண்ட் வில் பி டிஸ்பர்ஸ்ட் இன் மல்டிபிள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ அவங்க எப்படி பேமெண்ட் டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க, யார் கஸ்டமர். அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் எப்படி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்தில் 2-3 கான்ட்ராக்ட் எடுக்கலாம், இல்லை ஒரே கான்ட்ராக்ட் 2-3 வருஷம் போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் படிப்போம். ஆப்பரேட்டிங் காஸ்டிங் இஸ் வாட் அப்ளைஸ் டு த சர்வீஸ் செக்டர், எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸ், என்டர்டெயின்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் செக்டர், இதெல்லாம் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்ல வரும். இப்போ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் பஸ் ஃபேர் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் சினிமா ஹாலில் போய் சத்யம் சினிமாஸில் போய் ஒரு சினிமா பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க அங்கே எவ்வளோ ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து நான் ஊட்டி கொடைக்கானல்னு ஹாலிடேக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணேன்னா அந்த ரிசார்ட்டில் அமௌண்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன்னா அவங்க ஃபீஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் போனேன்னா வந்து அவங்களோட சார்ஜஸ், டாக்டர் சார்ஜஸோ ஹாஸ்பிட்டல் சார்ஜஸோ எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் இஸ் அப்ளிகபிள் டு த சர்வீஸ் செக்டர். ஸோ அங்கே எந்த குட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணல, தே ஆர் ஜஸ்ட் ரெண்டரிங் அ சர்வீஸ். அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங். இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் எல்லாமே ஆப்ரேட்டிங் காஸ்டிங்ல இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் எல்லாமே மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்ல வரும். இதோட பிரேக்கப் ஆட் பண்ணி அதுல ஒரு ப்ராஃபிட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் they fix the selling price for the product. But that selling price is competitive. It is driven by market forces. சரி, இப்போ ஒரு செக்டர் ஆஃப் ஆர்கனைசேஷன் நான் பார்த்துட்டேன். என்ன செக்டர்ஸ்? கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸாக இருந்தா, மல்டிபிள் ப்ராசஸஸாக இருந்தா, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டராக இருந்தா, சர்வீஸ் செக்டராக இருந்தா, எல்லா செக்டர்ஸையும் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் கவர் பண்ணிடும். நெக்ஸ்ட் கம்ஸ் த டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல். காஸ்ட்டை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன், cost control is short run objective, longer run objective will be to reduce cost. ஸோ அந்த காஸ்ட்டை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன், அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மார்ஜினல் காஸ்டிங்கிறது மார்ஜினல் காஸ்ட் இஸ் த சம் ஆஃப் ஆல் வேரியபிள் காஸ்ட், வேர் எனி டெசிஷன் மேட் பை த மேனேஜ்மெண்ட் வில் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க டெசிஷன் மேக்கிங்க்கு, ஏன்னா அது பீரியட் காஸ்ட். மார்ஜினல் காஸ்டிங்கில் எந்த டெசிஷனும் வில் பி டேக்கன் பை வேரியபிள் காஸ்ட் ஒன்லி. அப்படி இருக்கும்போது அதுல எங்கேருந்து கண்ட்ரோல் வந்தது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த மார்ஜினல் காஸ்டிங் சர்வ்ஸ் as a tool. அதனால இட் ஃபார்ம்ஸ் a technique of cost control. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் established for every element of cost, later compared with actuals, measured for deviations and analysis of variances taken up. அப்படின்னா ஸ்டாண்டர்ட்னா என்ன? ஸ்டாண்டர்ட்னா எஸ்டிமேட். இமீடியட்டா அடுத்த கேள்வி, பட்ஜெட் வருது, பட்ஜெட்டும் எஸ்டிமேட் தானே, பட்ஜெட்டும் ஃபோர்காஸ்ட் தானே. அப்படின்னா ஸ்டாண்டர்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? Budget is an estimate for estimates, whereas standard is an estimate for actual production. Budget is an estimate for estimated production, whereas standard is an estimate for actual production. அதாவது பட்ஜெட்டோட ரிஃபைன்மெண்ட் தான் ஸ்டாண்டர்டு. இது எல்லாமே வந்து will be used as a measure to control cost. ஏன்னா நான் பட்ஜெட் செட் பண்ணிட்டேன், I have a yardstick to control my cost. என்னோட பட்ஜெட் எக்ஸீட் ஆச்சுன்னா ஏன் எக்ஸீட் ஆச்சு, அதை ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல அப்படின்ட்டு you will analyze and take corrective measures.
இதெல்லாம் டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல். இது எல்லாமே எதெல்லாமே எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல், இது எல்லாமே will happen throughout the period. அப்படின்னா at the end of the period என்ன ஆகும், அந்த புக்ஸை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணும். அந்த புக்ஸை சம்மரைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும்போது you have the cost sheet, you have reconciliation of costing and financial profits, and finally you have integrated accounting. And the cost sheet is a summary of cost. Total all cost plus profit selling price. Cost sheet is a summary of all cost. Reconciliation of costing and financial profits. ஒரு ஆர்கனைசேஷன்ல காஸ்டிங் புக்ஸ் தனியாக மெயின்டைன் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் புக்ஸ் தனியாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா, ஏன்னா ஃபினான்ஷியல் புக்ஸ் இஸ் அக்செப்டட் ஃபார் டாக்ஸ் பர்பஸஸ். டாக்ஸ் பர்பஸஸ்க்கு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்ஸ் தனியாகவும் காஸ்டிங் புக்ஸ் தனியாகவும் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக அந்த ரெண்டு ப்ராஃபிட்லேயும் வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நான் ஓவர் தீஸ் சாப்டர்ஸ் படிக்கும்போது ஓவர் ஹெட்ஸில் வந்து அண்டர் அப்சார்ப்ஷன் அண்ட் ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் சொல்லுவேன். ஏன்னா ஓவர் ஹெட்ஸ் இஸ் ரெக்கவர்ட் அட் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட். ஸோ அந்த மாதிரி எஸ்டிமேட்டட் ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் இருக்கும்போது அண்டர் அப்சார்ப்ஷன் அண்ட் ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் there are certain items of pure financial nature which is excluded from cost accounting. Cost accounting la emphasis is on cost. ரெவென்யூவோ இல்லை அதர் சோர்சஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கமோ அவங்க பாதர் பண்ண மாட்டாங்க. ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட், பேங்க் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கமிஷன் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு இப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோ இல்லை எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு அதர் சோர்சஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் புக்ஸில் வராது. அதனால அது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்ஸில் மட்டும்தான் வரும்னும் போது ஆப்வியஸாக காஸ்டிங் ப்ராஃபிட்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வரும். ஒரே ஆர்கனைசேஷன், ஒரே பீரியடு, அப்புறம் எப்படி ரெண்டு ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டால் அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் கேம் ஆஃப் இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங். இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் இன்டகிரேட்ஸ் போத் காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் புக்ஸ். ஸோ காஸ்டிங் ப்ராஃபிட்ஸையும் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்ஸையும் ரிகன்சைல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஸ்கூல் லெவல்லையோ இல்லை காலேஜ் லெவல்லையோ பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ்புக் பேலன்ஸையும் கேஷ் புக் பேலன்ஸையும் ரிகன்சைல் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஒரு புக்ஸில் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து காஸ்டிங் ப்ராஃபிட்டையும் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டையும் ரிகன்சைல் பண்ணுவாங்க ஃபார் த காசஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அதெல்லாம் ரிகன்சைல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரே ப்ராஃபிட் வரும். இந்த ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் வேண்டாம், நான் டைரக்டாகவே இன்டகிரேட்டடாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா காஸ்டிங் புக்ஸும் ஃபினான்ஷியல் புக்ஸுக்கும், ஃபினான்ஷியல் புக்ஸோட பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காஸ்டிங் புக்ஸ்க்கும் அந்த மாதிரி செட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு. ரிகன்சைல் பண்ணும்போது யூ ஹாவ் அ செப்பரேட் செட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. அதாவது ரிகன்சைலுங்கிறது இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங்ல சொல்றேன். இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங்ல காஸ்டிங் புக்ஸ் ஃபினான்ஷியல் புக்ஸையும் கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு என்ட்ரி செட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அந்த இன்டகிரேட்டட் செட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்ளை பண்ணீங்கன்னா யூ ஹாவ் ஒன்லி ஒன் செட் ஆஃப் புக்ஸ், யூ வில் ஹாவ் ஒன்லி ஒன் ப்ராஃபிட். This is for your syllabus of cost accounting.